இது உங்கள் குடுகுடு ஜக்கம்மா. இந்த ஆண்டின் மிக கேவலமான பைத்தியங்கள் கேட்டகரி அப்படிங்கிறதுல ரெண்டு பைத்தியங்கள் கடுமையாக போட்டியிடுதுங்க. கண்ணாயிரம் அந்த வெப்பன் சரி. அதில் முதல் பைத்தியை பற்றி ஒரு வீடியோ கிளிப் பார்த்துருவோம். சாமி கும்பிட்டு வீட்டில் எவனும் சாவலியா? லூசு பசங்களா இருக்காங்க. ஏங்க, சாமி கும்பிட்றதுக்கு அதுக்கு சம்மந்தம். சாமி கும்பிட்ற வீட்டுங்க யாருக்கு உடம்பு சரியில்லாமல் போகலையா, காய்ச்சல் வந்தது இல்லையா, தலைவலி வந்தது இல்லையா, அவங்க வீட்டில் ஒரு ஸ்ட்ரோக் வந்தது இல்லையா, அவங்க வீட்டில் யாரும் செத்து போகலையா, ஆக்சிடென்ட் ஆனது இல்லையா? எதுக்கு அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்த பார்த்தாதா? நீங்க இருந்து அங்க வர வரணுமா? செட்டி, செங்கல்பட்டு, மதுரை, திருச்சி, சேலம், கோயம்புத்தூர், நாட்டார்காடு, சவுத்தார்காடு, எப்பமஸ் வரைக்கும் பார்த்த வேண்டாம். ஹலோ, இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு என்னடா பண்ணுவ? சேகர் செத்துருவேன். யாருடா சேகர்? வேற யாரு? நான் தான். ஏன் சாமி கும்பிடாத உங்கள் வீட்டில் இதெல்லாம் நடக்கிறது இல்லையா? நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? என்ன ஜம்முன்னு இருக்கீங்களா? இந்த சாமி கும்பிட்ற யாராவது உங்களை பார்த்து ஏன் இந்த உலகத்தில் பிறந்தீங்க, ஏன் வாழ்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்களா? இல்லை உங்களை பற்றி ஏதாவது நக்கல் பண்ணியிருக்காங்களா? ஆனால் நீங்கள் மட்டும் சாமி கும்பிட்றவங்களை பார்த்து நக்கல் பண்ணுறீங்களே. என்ன அறுவடை திட்டிட்டு இருக்கீங்க? அடுத்து இந்த கேட்டகரியில் போட்டியிட ரெண்டாவது பைத்தியம், அதோட வீடியோ கிளிப் ஒன்று பார்த்துருவோம். சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா, அபிஷேகம் பண்ணுறதை காட்டுவாங்க, பக்தர்கள் பார்க்கலாம். பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் துணி போட்டு மூடியிருக்காங்க. அந்த குழந்தை தாத்தாட்ட கேட்டிருக்கு, என்ன தாத்தா துணி போட்டு மூடிட்டாங்க அப்படின்னு. சாமி உள்ள குளிச்சுட்டு இருந்ததா, இப்போ ட்ரெஸ் மாற்ற போது அதான் மூடி இருக்குன்றாங்க. என்ன தாத்தா குளிக்கிறதே காமிச்சாங்க, ட்ரெஸ் மாத்திரக்கு மூடி பண்ண. தம்பி டீ இன்னும் வரல, தயங்காம சொல்றாங்க. முடிஞ்சிருச்சுல்ல, இனி என் முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது. அவுட். பி கேர்ஃபுல். என்ன சொன்னேன்? பெரியார்கிட்ட பெரியார் பேத்தி கேட்குதான், தாத்தா தாத்தா எதுக்கு சாமி குளிப்பாட்டுறப்ப ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ட்ரெஸ்ஸு போடுறப்ப பூட்டிடுறாங்க அப்படின்னு கேட்டுச்சான். நான் கேட்குறேன், இந்த பைத்தியங்களுக்கெல்லாம் என்னன்னா, இப்போ சாமி கும்பிட்றதுக்கு ஒரு கல்லை பார்த்தாலும் அது சாமியாக தெரியும். ஆனால் இந்த பைத்தியங்க என்ன பண்ணும்னா, ஒரு சிலையை பார்த்துன்னு வச்சுக்கலேன், யார் அவன் ஷேவிங் பண்ண குரங்கு மாதிரி உட்காந்துருக்கான்? டேய், என்ன குறுகுறுன்னு பார்க்குற? அதை எப்படி கற்பழிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணும் போல தெரியுது. சாமியை பார்த்தா சாமியாக தெரியும். ஆனால் இவங்களுக்கு சாமி சிலையை பார்த்தாவே ஒரு மாதிரி ஆயிரும் போல. உங்களுக்கெல்லாம் யார் இந்த ரைட்ஸ் கொடுத்ததுன்னு தெரியல. இந்த மிக கடுமையான போட்டியில் இந்த ரெண்டு பைத்தியத்தில் எந்த பைத்தியம் வின் பண்ணுச்சு, எந்த பைத்தியத்துக்கு அவார்டு கொடுக்கலான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.